வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஸ்பைடர் சாஃப்ட்வேர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆல்கோ ட்ரேடிங் யூசிங் ஸ்பைடர் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ண போகிறோம். ஸ்பைடர் சாஃப்ட்வேரில் நம்ம ஆல்கோ ரன் பண்ணுறதுக்கு கோடிங் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஸ்பைடர் சாஃப்ட்வேரில் ஸ்ட்ராட்டஜிஸை ரைட் பண்ண டெக்னிக்கல் கொரின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் டெக்னிக்கல் கொரின்ற ஃபீச்சர். என்னன்னா, நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவா இருந்தாலும் கோடிங் யூஸ் பண்ணாமல் சிம்பிள் வேர்ட்ஸ்லேயே வந்து வேர்ட்ஸ் மீன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இங்கே கண்டிஷன் ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ரைட் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணிட்டு ஸோ கண்டிஷனில் ப்ரைஸ் கட்டிங் ஆவரேஜ் டவுன்லோட், ப்ரைஸ் கட்டிங் ஆவரேஜ் அப்வர்ட், ஸோ இந்த மாதிரி எந்த இண்டிகேட்டராக இருந்தாலுமே நம்மளால வந்து ஈஸியாக ரைட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம தான் ஆல்கோக்கு வந்து query ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்கோக்கான query என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷனுக்கு ஒரு கண்டிஷன்ஸும் ப்ளஸ் புட் ஆப்ஷனுக்கு ஒரு கண்டிஷனும் வந்து நம்ம ரைட் பண்ணி வச்சிருக்கோம். கால் ஆப்ஷனுக்கு பையிங்க்கு ஒரு கண்டிஷன், ஸ்ட்ராட்டஜி ரிவர்சல் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னா பை எக்ஸிட்க்கு ஒரு கண்டிஷன். சேம் செட் புட்க்கும் வந்து நம்ம பையிங்க்கு ஒரு கண்டிஷன், புட் ஆப்ஷன் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன். ஸோ நமக்கு வந்து இந்த கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஆல்கோ ரன் ஆகுது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த ஆல்கோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல்கோக்கு மெயின் வந்து சிக்னல் ட்ராக். ஸோ ஸ்பைடர் சாஃப்ட்வேர்ல சிக்னல் ட்ராக்கர்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்கும். இது என்னன்னா, நம்மளோட டிமேட்டை வந்து நம்ம சாஃப்ட்வேரோட கனெக்ட் பண்றது. ஸோ இந்த ஃபீச்சர் மூலயமா தான் நம்ம டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, ஆர்டர்ஸ் எடுக்கிறத சாஃப்ட்வேர்லேயே வந்து நம்மளால மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ நம்ம ஒரு என்ட்ரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் 10%, ஸ்டாப் லாஸ் வந்து 6% கொடுத்துருப்போம். ப்ளஸ் ஹேண்டில் என்ட்ரிஸ் ஃப்ரம், ஸோ 925க்கு மேலே தான் வந்து நம்மளுக்கு என்ட்ரிஸ் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன என்ட்ரிஸ் கிடைக்குதோ அதை வந்து நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ சன்ஃபார்மா புட் ஆப்ஷன் 1660 புட் ஆப்ஷன்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் ஆயிடும். ஸோ என்ட்ரி பிரைஸ் பார்த்தீங்கன்னா 23.65. ஸோ நம்ம ஆல்ரெடி கொடுத்திருந்த டார்கெட் 10%, ஸ்டாப் லாஸ் 6% பேஸ் பண்ணிட்டு நமக்கு எல்லாமே ஆர்டர்ஸ் புக்ல வந்து பிளேஸ் ஆகும். ஸோ நமக்கு எதுவுமே இதை செக் பண்ணணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் மார்னிங்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஆல்கோவை இது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி ப்ராஃபிட் டார்கெட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரியும் வந்து HDFC பேங்க் கால் ஆப்ஷன்ல வந்து எடுத்திருக்கு. ஸோ வாட்ச் பண்ணும். ஓகே, ஸோ சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு லாட்டுக்கு 826 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் 10%. ஸோ அதுவுமே வந்து ப்ராஃபிட்ல 1078 ருபீஸ் ப்ராஃபிட்ல வந்து ஒரு லாட்டுக்கு வந்து புக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரிஸ் நம்ம எப்போ கிடைக்கும் அதை வந்து செக் பண்ணும். ஓகே, ஸோ SBIல கால் ஆப்ஷன் வந்து நமக்கு இப்போ தேர்ட் என்ட்ரி வந்திருக்கு. இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் 10% என்னன்னு 11.66, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 9.96, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர்ஸ் ஆல்கோல வந்து என்ட்ரி ஆகுது. ஓகே, ஸோ SBIனும் பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் ரீச் ஆயிடுச்சு. நமக்கு அது ஆர்டர் புக்கில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸிட். ஸோ புக் பிஎன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2699 அமௌண்ட் வந்து என்ட்ரி ஆகுது. ஸோ என்னோட ஃபோர்த் என்ட்ரி பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா கால் ஆப்ஷனில் 1680 என்ட்ரி ஆயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22.30 ஒரு லாட்டுக்கு. ஸோ இதுக்கும் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24.53, 10%, ஸ்டாப் லாஸ் வந்து 20.9. ஸோ இது வந்து என்னோட ஃபோர்த் ஆர்டர். சன்ஃபார்மா பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் ஆயிட்டு அதுவும் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு எடுத்த 4 என்ட்ரி, அதாவது பிஃபோர் 10 o'clock பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 என்ட்ரி எடுத்திருக்கு. நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் 10%, ஈச் என்ட்ரிக்கு வந்து 10%ல புக் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் புக் பிஎன்எல் பார்த்தீங்கன்னா 347, எடுத்திருக்க என்ட்ரி வந்து டோட்டலி 4. ஸோ இந்த ஆல்கோ query வந்து உங்களுக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்னா வந்து நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் queryல ரைட் பண்ணி அதை வந்து பேக் டெஸ்ட் பண்ணி நம்மளால செக் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆகுது, உங்க கண்டிஷன்ஸ் என்ன எதுவாக இருந்தாலுமே செக் பண்ணிக்கணும். டெக்னிக்கல் queryக்கு நம்மளுக்கு கோடிங் தெரியணுன்ற அவசியமே இல்லை. queries ரைட் பண்ண நம்மளுமே வந்து அசிஸ்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் வந்து நம்ம ஈஸியாக ப்ரொவைட் பண்ணி. ஸோ இதுதான் நம்ம கிளைண்ட் வந்து மேக் பண்ணியிருந்த ப்ராஃபிட். இன்னைக்கு மார்னிங் நான் உங்களுக்கு ஷோ பண்ண என்ட்ரிஸ் எல்லாமே
அவருடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகிருந்து. ஸோ ஆல்கோ எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் ஆர்டர்ஸை பஞ்ச் பண்ணி உங்கள் டிமேட்லேயுமே வந்து ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகுது. ஸ்பைடர் சாஃப்ட்வேர் வந்து நம்ம 3 days டெமோ ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஸ்பைடர் சாஃப்ட்வேர் டெமோ செக் பண்ணணும் அப்படின்னா வந்து மருதவான சென்னை பிரான்ச் 809-755-1715 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.